على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்தை பார்த்து வருகின்றோம். சென்ற வாரம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலை, அதற்கு பின்னால் நடந்த நிகழ்வுகள், அதிலே நாங்கள் அந்த நிகழ்வுகளை எவ்வாறு அணுக வேண்டும், அந்த சஹாபாக்களை பற்றியுள்ள நிலைப்பாடை எவ்வாறு நாங்கள் விளங்கி வைக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அதிலே இந்த பாடத்திலும் அது சம்பந்தமான சில முக்கியமான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் பார்க்கிறோம், அவர்களுடைய அந்த நிலைப்பாடு எவ்வாறு இருந்தது, அதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவானதன் பின்னால் அவர்கள் எவ்வாறான தீவிரமான முடிவுகளை எடுத்தார்கள் என்கின்ற விடயங்களை பார்க்கின்ற போது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மூலமாக அல்லது தன்னை அடிப்படையாக வைத்து எந்த ஒரு முஸ்லிமுடைய இரத்தமும் ஓட்டப்படக்கூடாது என்கின்ற முடிவிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, தான் பலியானாலும் பரவாயில்லை, என்னை காரணமாக வைத்து ஒரு உயிர் போகக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுக்கின்ற அந்த திடீர் முடிவுகளை பார்க்கின்ற நேரத்திலே பல உயிர் சேதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுக்கின்ற அந்த முடிவுகள் உண்மையிலே உலமாக்கள், அதே போன்று சஹாபாக்கள் அதிகமானவர்களுடைய நிலைப்பாடும் அதுதான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும், எல்லோரும் எனக்கு கட்டுப்பட்டு பைஅத் செய்ய வேண்டும், ஷாம்வாசிகள் பைஅத் செய்யாவிட்டால் யுத்தம் நடக்கும் என்கின்ற அந்த முடிவுகள் எடுத்த அந்த முடிவு அது ஒரு வாஜிபும் அல்ல, அல்லது ஜாயிஸும் அல்ல, முஸ்தஹப்பும் அல்ல என்று சொல்கின்றார்கள். அந்த நிலைப்பாட்டில் தான் நாங்கள் பார்க்கின்றோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மிகவும் நெருக்கமாக இருந்த அவர்களுடைய சிறிய தந்தையின் மகன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று அவர்களுடைய மகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட இதன் மூலமாக முஸ்லிம்களுடைய இரத்தங்கள் ஓட்டப்படுவதற்கு இது வாய்ப்பாக இருக்கின்றது. எனவே இந்த முடிவை நீங்கள் மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை அவர்கள் வைக்கின்றார்கள். என்ன, ஷாம்வாசிகள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று ஷாம்வாசிகள் எனக்கு பைஅத் செய்யாவிட்டால் அவர்களோடு யுத்தம் செய்வேன் என்கின்ற முடிவை அவர்கள் எடுத்த நேரத்திலே இதன் மூலமாக அதிக இரத்தங்கள் ஓட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை அந்த இரண்டு சஹாபாக்களும் கூறுகின்றார்கள். ஆனாலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முடிவிலே அவர்கள் உறுதியாக இருக்கின்ற நேரத்திலே அந்த சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள், ஹலீஃபா ஒரு முடிவெடுத்தால் அதற்கு கட்டுப்பட வேண்டும், நாங்கள் ஹலீஃபாவுக்கு பைஅத் செய்ததன் பின்னால் ஒரு முடிவை அவர்கள் எடுத்தால் அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அதிகமான சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பைஅத் செய்து அவர்கள் எடுத்த முடிவுக்கு கட்டுப்படுகின்றார்கள். எனவே அதன் மூலமாக நடந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த நிலைப்பாட்டில் இருந்தார்கள் என்றால், பைஅத் என்பது ஒரு முக்கியமான கடமை, ஹலீஃபாவுக்கு முதலிலே கட்டுப்பட வேண்டும் என்கின்றது முக்கியமான கடமை என்ற நிலைப்பாட்டில் இருந்தார்கள். என்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள், ஒரு ஷூராவை நியமித்தார்கள். அவர்கள் மரணிக்கின்ற நேரத்திலே ஷஹீதாகின்ற நிலைமையிலே அவர்கள் ஒரு ஷூராவை நியமிக்கின்றார்கள். அதில் ஒருவரை நீங்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்க வேண்டும், யாராவது அதற்கு முரணாக இருப்பாராக இருந்தால், எல்லோரும் ஒன்றுபட்டதன் பின்னால் யாரால் முரணாக இருப்பார்களா இருந்தால் அவருடைய களத்தை வெட்டி விடுங்கள். அந்த மாதிரி நிலைப்பாட்டிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அதே நிலைப்பாட்டை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுக்கின்றார்கள். ஆனாலும் நிலைமை மாறி இருக்கின்றது. இந்த நிலைமை ஒரு ஃபித்னாவுடைய காலமாக இருக்கின்றது. இந்த நிலைமையிலே மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் மாறி இருக்கின்றன. அதே போன்று அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே இருந்த மனிதர்கள் அல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திக்கின்ற மனிதர்கள். எனவே அவர்கள் எடுத்த முடிவின் காரணமாக ஒரு பெரிய இரத்த வெள்ளம் ஓடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதை அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்ற நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட ஏன் சிறந்தவர்கள்
என்று பார்க்கின்ற நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரத்தங்கள் ஓட்டப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை. இரத்தங்கள் ஓட்டப்படாமல் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்ற நிலைப்பாட்டிலே இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இரத்தங்கள் ஓட்டப்படாமல் ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்ற அந்த அடிப்படையிலே ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து அந்த கிசாஸை நிலைநாட்டி இருந்தால் இந்த இரத்தங்கள் ஓட்டப்படாமல் இருந்திருக்கும். எனவே அந்த அடிப்படையிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறந்தவர்களாக இந்த விடயத்திலே காணப்படுகின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். எனவே எல்லோரும் சஹாபாக்கள், ஆனால் சில விடயங்களை நாங்கள் அடிப்படையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் கூறுகின்றேன். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அவர்கள் ஹலீஃபாவானதன் பின்னால் அவருடைய கிலாபத்திலே அவர்கள் எடுத்த முடிவுகள், அதே போன்று அவர்களுடைய நகர்வுகளின் மூலமாக அவர்களுக்கு பலன் இருந்ததா என்று நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அவர்கள் தன்னுடைய அந்த அரசியல் பயணத்திலே அவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்ததா என்று நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களுடைய ஆட்சி ஒரு சோதனை காலமாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று என்னவென்றால் அவர்கள் எடுத்த சில திடீர் முடிவுகள், அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்த அந்த கூட்டத்தினர் அவர்கள் ஒரு கட்டுப்படாத ஒரு கூட்டத்தினராக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கூட்டத்தை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்ற நேரத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முதலில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முடிவை எடுத்த நேரத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறுகின்றார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் ஆட்சியிலே நீங்கள் நிறுத்துங்கள், அவர்கள் கேட்கின்ற அடிப்படையிலே நீங்கள் அவர்கள் சொல்லுகின்ற அடிப்படையிலே நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் ஒரு முடிவை வழங்குங்கள். ஏனென்றால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருக்கின்றவர்கள் அவருக்கு கட்டுப்படக்கூடியவர்கள், ஆனால் உங்களோடு இருக்கின்றவர்கள் அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் என்று கூறினார்கள். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தப்சீர் கலையிலே மிகவும் ஒரு ஆழமான அறிவுள்ள ஒரு நபி தோழராக இருக்கின்றார்கள். அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன கூறுகின்றார்கள்? அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், வமன் குதில மظلومன் ஃபகத் ஜஅல்னா லிவலிஹி சுல்தானா, யார் அநியாயமாக கொலை செய்யப்படுகின்றார்களோ ஃபகத் ஜஅல்னா லிவலிஹி சுல்தானா, அவருடைய அந்த சொந்தக்காரருக்கு நாங்கள் ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கின்றோம். ஃபலா யுஸ்ரிஃப் ஃபில் கத்ல், அவர்கள் அந்த கொலையிலே அவர்கள் உதாசீனம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய உறவினர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்காக கிசாஸ் வழங்குமாறு அவர்கள் வேண்டுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு அதிகாரத்தை வழங்குவான். எனவே நீங்கள் முஆவியாவோடு நீங்கள் முரண்படுவதன் மூலமாக ஒரு நன்மை கிடைக்காது என்கின்ற கருத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்தின் அடிப்படையாக வைத்து அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரு தோழர்களாகிய தல்ஹா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த படையிலே இருக்கக்கூடிய இந்த நச்சு பயிர்களாகிய இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த அந்த கூட்டத்தினரை அவர்கள் முதலிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் களைய வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளிலே அந்த நிலைப்பாட்டிலே தல்ஹா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த விஷயத்திலே தாமதப்படுத்தியதன் காரணமாக அவர்களுக்கு அது ஒரு சோதனையாக மாறினார்கள். அந்த படையிலே இருக்கக்கூடிய அந்த நச்சு பயிர்களாகிய அந்த ஹவாரிஜ் போக்கிலே இருந்தவர்களின் மூலமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இறுதியிலே பிற்பட்ட அந்த நிலைமைகளிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சொந்தமான முடிவை அல்லது தான் சுதந்திரமான ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு நிலை தன்னுடைய படையிலே ஏற்பட்டதை பார்க்கின்றோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நிர்பந்தமான நிலைக்கும், அதே போன்று தன்னுடைய கைவசம் எந்த விதமான முடிவும் எடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு தலைவராக, ஒரு கலீஃபாவாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த ஹவாரிஜ்களில் இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எரிந்திருக்க வேண்டும், அவர்கள் விடுபட்டு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்களுக்கு சுதந்திரமாக ஆட்சி செய்கின்ற நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்பதை எங்களுக்கு காண முடியுமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் பார்க்கின்றோம் இன்னும் ஒரு விடயம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சியை வைத்து அந்த காலத்திலே இருந்த சில அரசியல் அவதானிகள் பல விடயங்களை
அவர்கள் எதிர்வு கொண்டார்கள். அதிலே நாங்கள் பார்க்கின்றோம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை வைத்து அவர்கள் ஒரு விடயத்தை விளங்கினார்கள். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இருந்தவர்கள் பஸ்ராவுக்கு வெளிப்பட்டு செல்கின்ற நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருந்தவர்கள் வெளியே செல்வதற்கு அவர்கள் விரும்பவில்லை. நான் நபி அவர்களுடைய அண்மையை விட்டு நான் செல்ல விரும்பவில்லை என்று கூறினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து வெளியே வருகின்ற நேரத்திலே சிலர்கள் கூறினார்கள், நீங்கள் மதீனாவிலிருந்து நீங்கள் செல்லாதீர்கள், நீங்கள் அப்படி செல்வீர்களானால் உங்களுக்கு திருப்பி மதீனாவுக்கு திரும்பி வருகின்ற சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காது என்று கூறினார்கள். அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து சென்றவர்கள் கடைசியிலே அவர்கள் இராக்கிலே ஷஹீதாகின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியிலே அவர்கள் பல சோதனைகளை எதிர்கொண்டதை நாங்கள் காண முடியுமாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை விளங்க வேண்டும். நாங்கள் இந்த வரலாறுகளிலே நாங்கள் விளங்கி வைத்திருக்கக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றன. அவைகள் பலவீனமான விடயங்கள். ஆனால் மனிதர்களிடத்திலே அதுதான் சரியானதாக அவர்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். அதிலே முக்கியமான விடயம் தான் இந்த தஹ்கீம் என்று சொல்லக்கூடிய விடயம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தரப்பினர்களுக்கும் அதே போன்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரு தரப்பினருக்கும் இடையிலே அந்த சிஃபின் யுத்தம் நடைபெறுகின்றதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த சிஃபின் யுத்தத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையினர்கள் ஷாம் வாசிகளை தாக்கி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படை வெற்றி கொள்கின்ற நிலைமையை எத்துகின்ற நேரத்திலே அந்த ஷாம் வாசிகள் அவர்கள் ஒரு சுமூக நிலைமைக்கு ஒரு சமாதானத்துக்கு விரும்பி அவர்கள் முஸ்ஹபுகளை குர்ஆன் பிரதிகளை அவர்கள் உயர்த்துகின்றார்கள். அந்த நேரத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையிலே ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுகின்றது, ஒரு முரண்பாடு ஏற்படுகின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே அவர்களை தாக்கி இந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற நிலைமையிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த படையிலே இருக்கக்கூடிய ஹவாரிஜ் சிந்தனை உள்ளவர்கள் முதலில் என்ன சொல்கின்றார்கள், அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வாள்களை ஏந்தியவர்களாக வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அச்சுறுத்தியவர்களாக இர்ஜா இலா கிதாபில்லாஹி இதா துஈத இலை, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் நீங்கள் அதற்கு நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்று அவர்களை நிர்பந்திக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த தஹ்கீமுக்கு அவர்கள் ஒத்துக்கொள்கின்றார்கள். ஆனால் அதற்கு பின்னால் அந்த ஹவாரிஜிகளை என்ன சொல்லுகின்றார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், இது தவறான முடிவாக இருக்கின்றது. தஹ்கீம் என்பது லா ஹுக்ம இல்லா லில்லாஹ், தீர்ப்பு வழங்குகின்ற அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு அவர்கள் விலகுகின்றார்கள். நாங்கள் உங்களுக்கு தஹ்கீமை ஏற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் கூறினோம் தான், அது தவறானதாக இருக்கின்றது. எனவே அதிலிருந்து நீங்கள் தௌபா செய்யுங்கள், நாங்களும் தௌபா செய்து விட்டோம், இல்லாவிட்டால் நாங்கள் உங்களோடு ஒன்றாக இருக்க மாட்டோம் என்று ஒரு கூட்டம் விலகுகின்றதை பார்க்கின்றோம். அவர்கள் தான் ஹவாரிஜிகளாக இருக்கின்றார்கள். எனவே இந்த தஹ்கீமுடைய விடயத்திலே பலவிதமான செய்திகளை நாங்கள் அறிகின்றோம். அதில் என்ன செய்கின்றார்கள், அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தரப்பால் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தரப்பால் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் தந்திரமான புத்தி உடையவர்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் நல்ல மனிதர். எனவே அவர்களை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏமாற்றி விட்டார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து பேசிவிட்டு ஒரு விடயத்தை பேசிவிட்டு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு மாறாக பேசினார்கள் என்ற வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் இருவரும் சேர்ந்து முடிவெடுக்கின்றார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நீக்கிவிட்டு நாங்கள் சஹாபாக்களிலே யார் மிக தகுதியானவர்களோ அவர்களை ஹலீஃபாக நியமிப்போம் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டு முதலிலே அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனிதர்கள் மத்தியிலே பேசுமாறு கூறுகின்றார்கள். இது நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்ற வரலாறு, ஆனால் சரியான வரலாறு இது கிடையாது. எனவே அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், நாங்கள் முடிவெடுத்தோம், நாங்கள் அலியையும் முஆவியையும் நீக்கி விடுவதாக முடிவெடுத்தோம் என்று அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். எப்படி கூறுகின்றார்கள், என்னுடைய விரலில் இருக்கின்ற மோதிரத்தை நான் எவ்வாறு கலட்டுகின்றேனோ அதே போன்று அலியையும் முஆவியையும் நான் நீக்கிவிட்டேன் என்று அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதாகவும், அதற்கு பின்னால் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி அவர்கள் கூறுகின்றார்கள், அபூ மூஸா அஷ்அரி கூறியதை போன்று நான் அலியை நீக்கிவிட்டேன்,
ஆனாலும் நான் முஆவியாவை நான் நிலையாக்கி விட்டேன். முஆவியா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய கொலைக்காக கிசாஸ் வேண்டக்கூடியவர். எனவே அவர் தான் இதற்கு தகுதியானவர். எனவே நான் முஆவியை நான் நிலைநாட்டி விட்டேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அதன் மூலமாக இரு தரப்பினருக்கும் இடையிலே சலசலப்பு ஏற்படுகின்றது. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காரமாக ஏசிவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்தையும் நான் பார்க்க மாட்டேன், முகத்தை எனக்கு பார்க்க முடியாது என்று அவர்கள் மக்காவுக்கு சென்று விட்டதாக வரலாறு கூறுகின்றது. சில தவறான அதே போல லைஃபான அறிவிப்புகளில் வருகின்ற வரலாறு தான் வரலாற்று நூல்களிலே பிரபல்யமாக எழுதப்பட்டு மனிதர்கள் அறிந்திருக்கின்றார்கள். ஆனாலும் ஆதாரபூர்வமான வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே கதியத்து தஹ்கீம், அந்த கதியத்து தஹ்கீமுக்கு இரண்டு பேர்களும் ஒற்றுக்கொள்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒத்துக்கொள்கின்றார்கள். ஆனாலும் அடுத்த வருடம் அவர்கள் ஒரு தினத்தை குறிப்பிடுகின்றார்கள். அந்த தினத்திலே தான் அது நடக்கும், அஸ்ரஹ் என்று சொல்லக்கூடிய இடத்திலே நடக்கும் என்பதாக அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். எனவே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமுக்கு திரும்பி செல்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக்குக்கு வருகின்றார்கள். அந்த நேரத்திலே ஈராக்குக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்ற நேரத்திலே அங்கே நடக்கின்றது, இந்த ஹவாரிஜிகள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு முரண்படுகின்றார்கள். முரண்பட்டு அவர்கள் ஹரூரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே அவர்கள் தங்கியிருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தௌபா செய்யுமாறும், அவ்வாறு இல்லாவிட்டால் நாங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு ஹலீஃபாவை ஏற்க மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டிலே இருக்கின்றார்கள். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த ஹவாரிஜிகளிடத்தில் அவர்கள் கிட்டத்தட்ட 12,000 பேர் அவர்களிடத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் குர்ஆனிலே மிகவும் ஆழமான அறிவுடைய ஒரு தப்சீர், ஒரு ஆலிமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்களோடு பேசி அவர்களோடு வாதாட்டம் செய்து அவர்களிலே அதிகமானவர்கள் சரியான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பக்கம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பக்கம் அவர்கள் திரும்பி வருகின்றார்கள். அவர்களும் ஒரு கூட்டத்தினர் அப்படியே நிற்கின்றார்கள். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களோடு யுத்தம் செய்கின்றார்கள். ஹவாரிஜிகளோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தம் செய்கின்றார்கள். அந்த நேரத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் மிகவும் உறுதியாக அந்த மிகவும் வீரத்தோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹவாரிஜிகளோடு யுத்தம் செய்தார்கள் என்று வரலாறு கூறுகின்றது. ஏனென்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிஃபின் வாசிகளோடு யுத்தம் செய்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு ஒரு தளம்பல் ஏற்பட்டது, மனதிலே ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. இவர்களோடு யுத்தம் செய்ய முடியுமா, இவர்களுடைய இரத்தங்களை ஓட்டுவது மிகவும் ஒரு பெரிய விடயமாக அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனாலும் ஹவாரிஜிகளோடு யுத்தம் செய்கின்ற நேரத்திலே இவர்களை கொண்டு குவிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தம் செய்தார்கள். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவாரிஜிகளை பற்றி கூறிய ஹதீஸ்களை மிகவும் தெளிவாக விளங்கி வைத்த ஒரு நபித்தோழராக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அந்த விடயத்தை நபி அவர்களிடத்திலிருந்து படித்த அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த விடயத்தை அமுல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை, ஒரு கதரை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை உணர்ந்து அவர்கள் யுத்தம் செய்கின்றார்கள். அவருடைய மகன் முஹம்மது இப்னு ஹனஃபியா அவர்களை அவர்களுடைய படை தளபதியாக நியமித்து அவர்களும் மிகவும் வீரமாக யுத்தம் செய்த வரலாறை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சஹீஹான ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், யகுனூன ஃபீ உம்மத்திஹி யக்ருஜூன ஃபீ ஃபிர்கத்தின் மினன் நாஸ், மனிதர்கள் பிளவுபடுகின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களில் இருந்து ஒரு கூட்டம் வெளியாகுவார்கள். சீமாஹும் தஹ்லீக், அவர்களுடைய அடையாளம் என்றால் தலைமுடிகளை அவர்கள் சிதைத்திருப்பார்கள். ஹும் ஷர்ருல் கல்க், அவர்கள் மிகவும் மோசமான படைப்பினர்கள். யக்துலுஹும் அத்னா தாயிஃபத்தைனி மினல் ஹக், ஹக்குக்கு மிகவும் நெருக்கமான இரண்டு கூட்டத்தினர்களில் ஒரு கூட்டம் அவர்களை யுத்தம் செய்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று லவ் அத்ரக்துஹும் லஅக்துலன்னஹும் கத்லல் ஆத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த கூட்டத்தினரை நான் எத்திக்கொள்வேனாக இருந்தால் ஆத் கூட்டத்தினரை அல்லாஹ் தஆலா எவ்வாறு அழித்தானோ அது போன்று நான் அவர்களை கொண்டு குவிப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ்களை விளங்கி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு யுத்தம் செய்தார்கள், அவர்களை கொண்டு குவித்தார்கள் என்ற வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பல சோதனைகள் அவர்களுடைய ஆட்சியிலே வருவதை பார்க்கின்றோம். எனவே இந்த ஹவாரிஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அவர்களுடைய அந்த படையிலிருந்து தான் பிரிய வேண்டும், அவர்களை எதிர்க்க வேண்டும், அவர்களோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய
அந்த எதிர்ப்பு கூறர்கள் எல்லாம் இவர்கள் மூலமாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா எழுதி வைத்திருக்கின்றான். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை செய்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய படையினரை பார்க்கின்ற நேரத்திலே அவர்கள் ஒரு நல்ல கூட்டம் இருந்தார்கள். சத்தியத்தை தேடக்கூடியவர்கள், அதே போன்று கலீஃபாவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அதே போன்று அவர்களோடு வழி தவறிய ஒரு கூட்டத்தினரும் இருந்தார்கள், இந்த ஹவாரிஜ் போன்றவர்கள். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவறான முறையிலே நேசிக்கக்கூடியவர்களாக அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெறுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கின்றார்கள். இது ஒரு சரியான ஆரோக்கியமான ஒரு நேசமா என்று பார்த்தால் அது ஆரோக்கியமான நேசம் கிடையாது. எனவே அவர்களும் ஒரு வழிகட்ட கூட்டத்தினர்களாக இருக்கின்றார்கள். எனவே இப்படியான ஒரு கூட்டத்தோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய அந்த இறுதி காலத்தையும் அவர்களுடைய அந்த ஹிலாஃபத்துடைய காலத்தையும் கழிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய இறுதி காலத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை மஸ்ஜிதிலே தொழுது விட்டு அவர்கள் குர்ஆனுடைய ஒரு பிரதி எடுத்து, ஒரு முஸ்ஹஃபை எடுத்து அவருடைய தலையில இறுக்கமாக வைத்து அதனுடைய தாள்கள் சத்தங்கள் வருகின்ற அளவுக்கு அவர்கள் இறுக்கமாக அவர்கள் வைத்துவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்களாம், யா அல்லாஹ், இந்த குர்ஆனின் பக்கம் நான் இவர்களை அழைத்தேன், இந்த குர்ஆனின் பால் மீளுமாறு நான் இவர்களை அழைத்தேன், ஆனால் இவர்கள் எனக்கு மாறு செய்து விட்டார்கள். அப்தில்னி பிஹிம் கைரம் மின்ஹும் வஅப்தில்ஹும் பி ஷர்ரன் மின்னி என்று அவர்கள் துஆ கேட்டார்கள். எனவே எனக்கு இவர்களை விட ஒரு சிறந்த கூட்டத்தினரை நீ எனக்கு தந்துவிடு, அப்படினால் மரணித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களை சென்றடைகின்ற நிலைமை எனக்கு ஏற்படுத்தி தந்துவிடு. அதே போன்று இவர்களுக்கு ஒரு மோசமான கூட்டத்தினரை நீ சாட்டி விடு என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதுவா செய்த வரலாறை பார்க்கின்றோம். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்து இந்த ஈராக் வாசிகளை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறியது போன்று இவர்கள் ஒரு ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு கூட்டத்தினர் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த ஈராக் வாசிகளோடு கஷ்டப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே முறைப்பாடு செய்து அவர்களையே பதவி விலக செய்த அந்த கூட்டத்தினர் தான் ஈராக் வாசிகளாக இருக்கின்றார்கள். எனவே அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், அல்லாஹும்ம ஹும் லப்பஸு அலைய ஃபலப்பிஸ் அலைஹிம், இவர்கள் எனக்கு ஒரு முடிவிலே ஒரு தளம்பல் நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள், எனவே இவர்களுக்கும் ஒரு தடுமாற்றத்தை